ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராமத்து பட்டாம்பூச்சி. நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா, மொச்சக்கொட்டை வச்சு ஒரு காரக்குழம்பு தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்ட்டு நம்ம பார்ப்போம். அதுக்கு வெள்ளை கலர் மொச்சக்கொட்டை வாங்கி வச்சுருக்கேன் நான். அதோட கொஞ்சோண்டு காராமணி பயிரும் அதோட மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நான். இந்த காராமணியும் பிடிக்கும் ரொம்ப. அந்த மொச்சக்கொட்டையும் காராமணியும் வறுத்து போட்டு செஞ்சோம்னா நல்லாவே இருக்கும் இன்னும் டேஸ்ட்டு. நல்லா வறுத்துக்கணும். டக்கு டக்குன்னு வெடிக்கிற பதத்தில் தான் நம்ம அதுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். நல்ல ஒரு லைட்டான ஒரு கோல்டன் கலர் ஒரு லேயர் அப்படி வரும்போது நம்ம தண்ணி ஊற்றி குக்கரை மூடி விசில் வச்சுக்கலாம். நல்லா வறுத்துக்குவோம் நம்ம. எனக்கு மொச்சக்கொட்டை கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு இந்த காரக்குழம்பு வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஒரு தட்டு சோறு எக்ஸ்ட்ராவே போகணும்னு வச்சுங்களேன். பாருங்கள் எப்படி வெடிக்குது பாருங்கள். இந்த மாதிரி டயத்தில் தண்ணி விடணும் நம்ம அதில். அது நல்லா வறுபட்டுச்சுன்னு அர்த்தம். டக்கு டக்குன்னு வெடிக்கும். இப்போ எள்ளு போட்டோடனே வெடிக்குது பாருங்கள். அது மாதிரி இது மொச்சக்கொட்டையும் வறுபட்டுடுச்சு அப்படின்னாக்கா வெடித்து அந்த நடுப்புற ஒரு கோடு மாதிரி இருக்கும். அது அப்படியே வெடித்து பொளந்து வரும். ரெண்டாக விரிஞ்சு வரும். அந்த மாதிரி டயத்தில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அதில். அதுக்கு மேலே வறுத்தோம்னா ரொம்ப கசப்பு தன்மை வந்துடும். ரொம்ப வரன்னு வெந்துடும். வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி விசில் வச்சு வேக வச்சிடலாம். ஒரு 3லேருந்து ஒரு 4 விசில் வரைக்கும் வச்சுக்கலாம் நம்ம. இப்போ மூடி வச்சுருவோம். உப்புலாம் போடலை, நான் சும்மா தான் வேக வைக்கிறேன். உப்பு போட்டுக்கிறதா உப்பு போட்டுங்க. உப்பு போட்டுக்கிட்டோம்னா நம்ம குழம்புக்கு அரை உப்பு போடுற மாதிரி இருக்கும். இப்போது நல்லா விசில் சூப்பராக வெந்துருச்சு. இப்போது நம்ம இதோட புளி கரைச்சி வச்சதில் இதை எடுத்து ஊற்றிக்கலாம். நான் தண்ணியெல்லாம் ஊற்றலை, வடிகட்டி ஊற்றலை, தண்ணியும் சேர்த்து யூஸ் பண்ணிக்க போகிறேன் நான். சில பேர் தண்ணியை தனியாக ஊற்றிடுவாங்க. ஆனால் வேக வச்ச தண்ணியும் சேர்த்துக்கிட்டோம்னா தான் அந்த குழம்போட ஒரு மொச்சக்கொட்டை சாப்பிட்ட ஒரு குழம்போட ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு. தண்ணி எடுத்துட்டோம்னாக்கா வெறும் அந்த மொச்சக்கொட்டை மட்டும்தான் இருக்கும். அதோட ஃப்ளேவர் கிடைக்காது நமக்கு அவ்வளோவா. அந்த புளி தண்ணியிலையே வேக வச்ச தண்ணி மொச்சக்கொட்டை எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றிடுறேன். இப்போ அதோட நம்ம தேங்காயும் கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டையும் புளி தண்ணியிலே ஊற்றிக்குவோம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். காரத்துக்கு தகுந்தபடி போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்தபடி நீங்களும் போட்டுக்குங்க. உப்பு, மிளகாத்தூள், தேங்காய் சாந்து எல்லாமே அந்த புளி தண்ணியிலே போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடுறோம். தேங்காய் சாந்தையும் போட்டாச்சு. இப்போ நம்ம தாளிப்புக்கு வடகம் கருவடகம் போட்டு தான் நான் தாளித்து விடுவேன். நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை போட்டு தாளிச்சிக்கலாம். நான் கருவடகம், வெங்காயம், தக்காளி போட்டு தாளிக்க போகிறேன். நீங்கள் வெந்தயம் போட்டு தாளிப்பீங்கன்னா வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ கருவடகத்துலேயே எல்லாமே போட்டிருப்பாங்க. வெந்தயம், பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், வெங்காயம், பூண்டு எல்லா ஐட்டமும் இருக்கும் கருவடகத்தில். அதனால் அது ஒன்று போட்டாலே குழம்புக்கு ஒரு வாசனை கிடச்சிரும். இப்போ வெங்காயமும் போட்டேன், ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன், ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டேன். இது ரொம்ப வதங்கணுன்ற அவசியமும் கிடையாது, சும்மா கொஞ்சம் வதங்கினாலே போதும். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இது ரெண்டுமே போட்டிருக்கேன். இது ரெண்டும் போட்டால் சூப்பராக இருக்கும். அசைவம் சாப்பிடுவாங்க அப்படின்னாக்கா இதில் ஒரு துண்டு கருவாடு போட்டாலும் அந்த வாசனை கருவாட்டு குழம்பா மொச்சக்கொட்டையும் கருவாடும் போட்டு குழம்பு வைப்பாங்க. இது சைவ சாப்பாட்டுக்காக நான் கருவாடு போடலை, வெறுமனே உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் மட்டும் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த காய் வதக்கும் போது இதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்குவோம். ஏன்னா நம்ம புளி தண்ணியிலையும் உப்பு போட்டிருக்கோம். இந்த காய் வதக்கும் போதும் கொஞ்சம் உப்பு போட்டாக்கா அந்த காயில் கொஞ்சம் உப்பு இதெல்லாம் ஏறும், காரம்லாம். இப்போ இந்த புளி தண்ணியை அதோட மிக்ஸ் பண்ணிப்போம். தாளிப்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குமோ யூஸ் பண்ணிக்கோங்க. புளிக்குழம்புக்கெல்லாம் நல்லெண்ணெய் கொஞ்சம் யூஸ் பண்ணால் தான் உடம்புக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். ஏன்னா புளி சேர்க்கறதுனால வயிறு வலி வரும். அது நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டாக்க அந்த ஹீட்டு நமக்கு உடம்புல சேராமல் பார்த்துக்கும். புளி எப்பயுமே நமக்கு உடம்புல சூட்டை தான் கொடுக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் அந்த சாப்பாட்டில் நம்ம நல்லெண்ணெயை கலந்துக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இதை மூடி வச்சுருவோம் நம்ம. இப்போ இது விசில் வந்துடுச்சு. குழம்பும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சுட சுட எடுத்து வச்சு சாப்பிட போகிறோம். சூட்டில் அப்படியே பிசையவே முடியாதாட்டிருக்கு, அந்தளவுக்கு சூடாக இருக்குது. குழம்போட வாசனை எனக்கு சீக்கிரம் சாப்பிட்ணுன்னு ஆர்வத்தை தூண்டுது.
மொச்சக்கொட்டைலாம் சூப்பராக வந்துடுச்சு. அதுக்கு சைடிஷ்க்கு நான் வந்து முட்டை பொரியல் தான் செஞ்சுருக்கேன். முட்டை பொரியல் ஓமப்பொடி வச்சு சாப்பிட போகிறேன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்டியாக இருக்குது. நான் செஞ்சதுங்கிறதுக்காக சொல்லலை, நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சூப்பராக இருக்குது இந்த முட்டை பொரியலும். உங்களுக்கும் இந்த மாதிரி முட்டை பொரியல் காம்பினேஷனோட சாப்பிட பிடிக்கும்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பாய். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே.